நண்பர்களுக்கு வணக்கமுங்க. நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லிங்க. தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அருகில் கார்வெளி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை மாடுங்க. கன்று இனி இன்றையோட பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதங்களான மயிலை கன்று காளை கன்றோடன் இருக்குதுங்க. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். தற்போது சூழல் கறவைத்திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1.5ங்க, சாயங்காலம் ஒரு 1.5ங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க. நீங்கள் 2 நேரம் நல்லா பராமரிச்சிங்கன்னா 2 லிட்டர் பாலை கொண்டாடலாமுங்க. நார்மலாக நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. மற்றபடி நல்லா வால் இறக்கமுங்க, புற வேத்தமுங்க, நல்லா ரெட்டத்துமிழுங்க, நல்ல தோல் நைஸான மாடுங்க. நல்ல தரமான மாடுங்க. வரும் கன்று சூப்பரான கன்றுங்க. கன்று நல்லா பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்லா தாடை கொடி தொங்கு இல்லாத நல்ல பயிர் வாலில் கன்றுக்குட்டி வந்து காலக்கன்று பயங்கரமான சூட்டிப்பு, நல்ல சுறுசுறுப்புங்க, நல்ல படபடப்பாக இருக்குதுங்க. ரேக்கலாவுக்குங்க, எருதாடத்துக்குங்க, அல்லது வந்து பூச்சிக்காலைக்கு வளர்த்துறனா கூட அந்த கன்றுக்குட்டி நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. கன்று அதாவது நல்லா ரெட்டநாளி உடம்புல நல்ல சுறுசுறுப்பான கன்றுங்க. மாடும் பார்த்திங்கன்னா கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாதுவாக கறந்த முடிக்க வரைக்கும் அவ்வளோ ஒரு குணமாக நிற்குமுங்க. கொஞ்சம் கூட அந்த படபடப்பு இருக்காதுங்க, எந்த தொந்தரவும் இருக்காது. குணத்தில் நம்பர் 1 மாடுங்க. நீங்கள் நேரில் வந்து ஒரு வேலைக்கு 2 வேலை வந்துங்க கறந்து பார்த்து கூட நீங்கள் மாடு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. இன்னொரு 4 மாதத்துக்கு இந்த மாட்டில் நாம் பால் கறக்கலாமுங்க. மாடு வந்து இனச்சேர்க்கை பண்ணி ஒரு 30 நாட்கள் ஆகுதுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2வது பருவத்துக்குள்ளே ஒன்றும் வரலைங்க. அப்படி வார மாதிரி இருந்தால் ஒரு 22 நாள்லேயே வந்திருக்கணுமுங்க. 30 நாட்கள் ஆகுதுங்க. மயிலக்கால் இனச்சேர்க்கை பண்ணி 30 நாட்கள் ஆகுதுங்க. அதே சென்னையில் மாடு அப்படியே பிடிச்சிக்குமுங்க. இன்னொரு 4 மாதம் நீங்கள் பாலை கறந்துட்டு கன்றுக்குட்டி வளர்த்துறனால வளர்த்திக்கலாமுங்க. இல்லைன்னா விற்பனை பண்ணிடலாம். மற்றபடி வந்து மாட்டிலையோ கன்றுக்குட்டியிலையோ எந்த குற்றம் குறையும் கிடையாதுங்க. நேரில் வந்து கூட கறந்து பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம். மற்றபடி மேலும் தொடர்பு கொள்ள மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட சந்தேகங்களுக்கு எடுக்கலாமுங்க. நம்மகிட்ட எப்போவுமே காங்கி மாடு இருக்குமுங்க. நன்றி, வணக்கமுங்க.